இது நீ கொடுத்து தானே. எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது எனக்கு பிடிக்கல. இது நீயே வச்சுக்கோ. இந்த தாலியை நீயே வச்சுக்கோ. என்னாச்சு பிடிச்சிட்டியா? பின்னாடியே துரத்திக்கிட்டு போனோம்னே. அந்த கோயில் பக்கத்துல போகும்போது எப்படியோ மிஸ் ஆயிட்டாங்கண்ணே. கோயிலை சுத்தி நல்லா தேடி பார்த்தேண்ணே, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்கண்ணே. நாளைக்குள்ள எப்படியாவது. டேய், எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடா கோட்டை விட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கே எவ்வளவு போராடி இருப்பேன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மாதவி அக்ஷய பாத்துறோம்டா. அவ வந்து இந்த பொன்முட்டையிடுற ஒரு வாத்து. நான் மட்டும் அவ கூட செட்டில் ஆயிட்டேன்னு வையேன், எங்கேயோ போயிடுவேண்டா. மாதவி, விட மாட்டேன்டி, வரேன். அமாவாசை. அம்மா இந்த வரமா. எல்லாம் ரெடியா இருக்கா? லட்சுமி இதோ வரேங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களா? டேய், நான் உன்ன கேட்டா நீ அவளை கேட்டுக்கிட்டு இருக்க. அவகிட்ட எனக்கு கேட்டுக்க தெரியாதா? ஏதாவது வேலை இருக்கா பாரு போ. சரிம்மா. நீ டிஃபன் ரெடி பண்ணுமா. சரிங்கம்மா. மகாதேவ். ஹாய் பாட்டி. டேய், பாட்டின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதடா. கிராண்ட்மான் கூப்பிடு. கிராண்ட்மான் கூப்பிட்டா மட்டும் வயசு நான் கம்மியாவா இருக்கும்? பாக்குறதுக்கு பாட்டி மாதிரி தாங்கிறீங்க. டேய் அறிவு கட்டவனே, நான் என் கிராண்ட் சனை கூப்பிட்டா நீ எதுக்குடா வர? என்னது, உங்க கிராண்ட் சன்னா? ஆமா. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை என்ன உங்க பேர மாதிரின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா பாட்டி? சொல்லுங்க பாட்டி, பொய்யா? போடா டேய், உன் கூட சேர்ந்துதான் அவனும் கெட்டு போறான். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாதான் அவன் நல்லா இருப்பான். போடா முதல்ல போ. மகாதேவ். Many more happy returns of the day. Thank you பாட்டி. இப்போ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கட்டுமா இல்ல கட்டி பிடிச்சிக்கட்டுமா? கட்டி பிடிச்சுக்கலாம். Thank you. இன்னைக்கு போலவே என்னைக்குமே செல்வ செழிப்போட ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த பாட்டியோட ஆசீர்வாதம். Thank you பாட்டி. உங்க அப்பா அம்மா எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் இன்னும் என் உசுரை பிடிச்சு வச்சிருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். உன்னை அவ்வளவு சுலபத்துல போக விட மாட்டேன். நீ குடுகுடு கெடவியா, உன் பொக்க வாய் சிரிப்போட டே படவானே நான் அதட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலேயே நீதான் அதிக வயசு வாழ்ந்த பாட்டின்னு ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும். ஓகே? ஸ்மைல். போடா, எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? எத்தனை காலத்துக்கு தான் நான் உன் மூஞ்சியே பாக்குறது? எனக்கு நிறைய கொள்ளு பேரம் பேத்திங்க வேணும். அவங்களெல்லாம் எடுத்து கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? டேய் மகாதேவ், இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான்டா என்னோட ஆசை. போச்சுடா, ஆரம்பிச்சிட்டியா? இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணத்தை முடிக்கிறேன். பண்ணு, முயற்சி பண்ணு. இந்த தடவை என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஓகே பாட்டி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இரு ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா. என்ன பாட்டி, சாப்பிட போறோமா? உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பிடுற வேலை தான். வாடா. மகாதேவ், உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு வஸ்திர தானம் பண்றது ரொம்ப நல்லது. எதுக்கு பாட்டி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீயே பாத்துக்க வேண்டியதானே. அடம் பிடிக்காம எல்லாருக்கும் வஸ்திர தானம் பண்ணு. அவங்க உன்னை வாழ்த்துவாங்கடா. கிராண்ட்மா,
ஏய் அடி வாங்க போற, எடுத்து எல்லாருக்கும் கொடு. நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் ஐயா. தேங்க்யூ சார். என்னங்க நன்றியா. மிச்சத்தெல்லாம் நீயே கொடுத்துக்க, நான் கிளம்புறேன். சரி சரி இரு, டிஃபன் சாப்பிட்டு போலாம். இல்ல எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. ஏய் அப்ப லஞ்ச் முடியாது பாட்டி. ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன், டின்னருக்கு வெளியே போலாம். உன் பேச்ச தண்ணியில தான் எழுதணும். பஞ்சு கிண்டல் பண்றியா? வந்து கவனிச்சுக்கிறேன். ஓகே பாய். வாடா. சரிப்பா. இந்த கொடுங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாங்க வாங்க. வணக்கங்க. வாங்க வணக்கங்க. வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம். உங்க பொண்ணு நல்ல வேலையில இருக்கிறதாவும் ஆ நல்ல சம்பளம் வாங்குறதாவும் தரகர் சொன்னார். அதான் பார்க்க வந்தோம். சரி சரி சரி. வாங்க உள்ள சரிங்க. போலாம். வாங்க தம்பி. உட்காருங்க. சரிங்க. உட்காருங்கம்மா. சரி. வாங்க தம்பி, இப்படி உட்காருங்க. வாங்க. இவன் தான் என் பையன் சந்தோஷ். ஆ, இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தோம். கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்றான். கை நிறைய சம்பாதிக்கிறான். ஓ ரொம்ப சந்தோஷம். இவன் என் மூத்த பையன் அறிவுடை நம்பி. ஹலோ, வணக்கம். கிண்டியில ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கான். இவ என் மருமக சுபாஷினி. இவ என் பேத்தி அமலா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நல்லா படிக்கணுமா, இல்லன்னா உன்னை கட்டி கொடுக்கும்போது நிறைய செலவாகும். பொண்ணை பெத்தாச்சே, என்ன பண்றது? உங்க பொண்ணை பார்க்கணும், வர சொல்றீங்களா? ஆ இதோ சுபாஷினி. மாமா ஆ கூட்டிட்டு வரேன். போ, போ. வணக்கம். ம். வணக்கம். ஆ என் பொண்ணு பவித்ரா. சொத்து சேர்த்து வைக்கல, ஆனா நிறைய படிக்க வச்சிருக்கேன். ஏம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். தலை நிறைய பூ வச்சு பட்டு சேலை கட்டி அலங்காரமா வருவேன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா வந்திருக்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அலங்காரம்னு. அப்புறம் எதுக்கு வேஷம்னு இயல்பா வந்திருக்கேன். இதுதானே எப்பவும் நிரந்தரம். ம், நல்லா தான் பேசுற. ஆமா, எங்க வேலை பார்க்கற? ஆதித்யா அசோசியேஷன்ல அங்க எம்டியோட பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். சம்பளம் எவ்வளவு வரும்? ஆதித்யா அசோசியேஷன்ல அங்க எம்டியோட பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். சம்பளம் எவ்வளவு வரும்? $25,000 வரும். மொத்த சம்பளமா இல்ல பிடிப்பு போகவா? பிடிப்பு போக. எப்படியோ உங்க அப்பா சேர்த்து வச்சிருப்பாரு. உங்க அண்ணன் வேற சம்பாதிக்கிறாரு. கல்யாணத்துக்கு நகை நட்டு சேர்த்து வச்சிருப்பீங்க. எதுக்கு சொல்றேன்னா, என் பையன் மாதிரி நல்ல மாப்பிள்ளை வேணும்னா நிறைய கொண்டு வரணும்ல. அம்மா, எதுக்கு இந்த பேச்செல்லாம்? நீ சும்மா இருடா. எல்லாத்தையும் இப்பவே தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆன பிறகு அது இதுன்னு சொல்லக்கூடாதுல்ல.
அம்மா நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். பேசாம கொஞ்சம் இருடா. இத பாருமா, என் பையன் உன்கிட்ட பேசணுமா? நீங்க பேசுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். கல்யாணம் ஆகி எங்க குடும்பத்துக்கு வந்த பிறகு எக்காரணத்தை கொண்டு நீ வேலையை விடவே கூடாது. உன்னோட சம்பளம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, இவனை நாங்க படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சிருக்கோம். அப்ப எங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும்ல. கார் வாங்கணும், வீடு வாங்கணும். அதுக்கு உன் சம்பளம் இவன் சம்பளம் ரெண்டையும் வச்சு நாங்க பட்ஜெட் போடணும். வேலைக்கு போற பொண்ணை தானே இப்பெல்லாம் விரும்புறாங்க. இதுக்கெல்லாம் நீ ஒத்துழைக்கணும், சரியா? நீ இப்ப போய் பேசுடா. கொஞ்சம் பேசலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னம்மா சொல்லு. நீங்க உங்க விஷயத்த சொல்லிட்டீங்க. நானும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்லணும்? பொண்ணா பிறந்தா பிறந்த வீட்டை மறந்துடணுமா? பாசம் உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துடணுமா? எங்க அப்பா கஷ்டப்படுறவரு, முடியாதவரு. அவருக்கு மருத்துவ செலவு வேற இருக்கு. அவரை பாதுகாக்கிற கடமை எனக்கும் இருக்கு. அதனால என் சம்பளத்துல பாதி அவருக்கு கொடுக்கணும், மீதி பாதியை தான் உங்களுக்கு தர முடியும். அதை வச்சு நீங்க பட்ஜெட் போட்டுக்கோங்க. அது எப்படி நீ கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க கூடாது? என் பிறந்த வீட்டுக்கு செய்ய எனக்கும் கடமை இருக்கு. என்னை படிக்க வச்சு ஆளாக்கி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே எங்க அப்பா தான். எனக்கு ஒரு கஷ்டம்னா எங்க அண்ணன் தான் ஓடி வருவாரு. கல்யாணம் ஆகி வந்தா பிறந்த வீட்டு பந்தம் அருந்து போயிடுமா என்ன? அவர் அதை கஷ்டமா நினைச்ச கூடாது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே புகுந்த வீடுதான். காலம் காலமா இதான் வழக்கம். உங்க காலம் வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இனி வர காலம் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? இத பாருமா, உன் சம்பளத்தை எல்லாம் பிறந்த வீட்டுக்கு கொடுக்க முடியாது. சாரி, இதை இப்ப நீங்க எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்க மருமக கிடையாது. இப்பவும் நான் எங்க அப்பாவுக்கு பொண்ணு. இப்பவே இந்த மாதிரி பேசினா எங்க வீட்டுக்கு வந்து எப்படி எல்லாம் பேசுவ? உங்க வீட்டுக்கு வந்தாதானே நீங்க அதை பத்தி கவலைப்படணும். நான் தான் வரப்போறதே இல்லையே. பவித்ரா, அப்பா நீங்க பேசாம இருங்க. இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறத விட நான் வாங்குற சம்பளத்தை தான் விரும்புறாங்க. வீடை கட்டணும், அதை கட்டணும்னு ஒரு சின்ன பட்ஜெட்டோட வந்திருக்காங்க. பாவம், ஒருவேளை அதை நிறைவேற்ற முடியலன்னா கஷ்டம் இல்லையா? நீ ரொம்ப பேசுறமா. மன்னிக்கணும், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனாலும் உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. இதுக்கு பேர் திமிரு இல்லைங்க, தன்னம்பிக்கை. என் குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற பாசம். நீங்க போலாம். என்னங்க இன்னும் உட்காந்துருக்கீங்க? எழுந்துடா போலாம். நல்ல இடத்துக்கு வந்தோம்டா பொண்ணு பாக்குறதுக்கு. போலாம். இந்த மாதிரி எல்லாம் பேசினா உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது சார். நல்ல பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. பவி, அந்த பொம்பளை போனா போகட்டும். பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்.
என்னப்பா அமைதியா இருக்கீங்க? என் மேல கோவமா? இல்லம்மா, பணம் தான் முக்கியம்னு அந்த அம்மா பேசுறதுக்கு நீ சரியான பதிலடி கொடுத்த. ஆனா இப்படியே நீ எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உன் கழுத்துல எப்படிமா தாலி ஏறும்? அதாம்மா வருத்தமா இருக்கு. கல்யாணங்கிறது கடவுளால நிச்சயிக்கப்படுறதுனா அதை தடுக்க யாராலையுமே முடியாது. நிச்சயமா ஒரு நாள் நடந்தே தீரும். டேய், டூர் போறதுக்கு இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. ரெடி ஆயிட்டியா? அது என்ன 4 ட்ரெஸ் தானே, எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதான். சரி, இதை உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டியா? இதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டியா? நான் எப்பவோ சொல்லிட்டேன் மச்சி. அப்படியா? நானும் வருவேன்னு ஒத்த கால நிக்கிறாடா. அப்புறம் என்ன பண்ண? ஆம்பளைங்களா போறோம், உன்னை இழுத்துக்கிட்டு தெரிய முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாடா. அப்புறம் என்னதான் ஆச்சு? நம்ம பேச்சு என்னக்கிட்ட எடுபட்டு இருக்கு. அவளுக்கும் சேர்த்து பணம் கட்ட வேண்டியதுதான். டேய், உனக்கு சிரிப்பா இருக்காடா? கோவா போனது உங்க கச்சேரி களை கட்டும், ஆனா நாங்களாம் ஜாலியா இருப்போம். டேய், கடுப்பேத்தாதடா. மிச்சத்தை கம்பெனியில் பேசிக்கலாம். என் பொண்டாடி பாத்துற போறா. நீ எப்பமா இங்க வந்த? அப்புறம் இந்த வருஷம் கோவா டூர் போறீங்களாக்கும்? உங்க ஃப்ரெண்டு தம் பொண்டாட்டி கூட்டிட்டு வரும்போது நீங்க மட்டும் தனியா ஜாலியா இருக்க போறீங்களா? அதுவும் 1 வாரம். நீங்க மட்டும் ஜாலியா இருப்பீங்க, நானும் என் பொண்ணு 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிருக்கணும். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லடா சுபா, ஆம்பளைங்க மட்டும் போற டூருன்னு உனக்கு தெரியாதா? நீ எப்படிடா கண்ணா வர முடியும்? உங்க ஃப்ரெண்ட் அவர் வைஃப கூட்டிட்டு வரும்போது உங்களால மட்டும் எப்படி எங்களை கூட்டிட்டு போக முடியாது? போச்சுடா. இதெல்லாம் நல்லா உத்துக்கேளு. அங்க என்ன மொனங்கள்? அது இல்ல சுபா, அவன் காசுள்ள பார்ட்டி. பொண்டாட்டி மட்டும் இல்ல, குடும்பத்தையே கூட்டிட்டு வருவான். நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? உனக்கு 30,000 எக்ஸ்ட்ராவா வேற பே பண்ணணும். பாப்பாவையும் கூட்டிட்டு போகணும்னா அவளுக்கு 20,000 எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும். கட்டுங்க. பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறீங்க? ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? கடனை உடனே வாங்கியாவது கட்டுங்க. இது கூட முடியலன்னா என்னத்துக்கு கல்யாணம் பண்ணீங்க? பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னடா இது, 2 பேரும் ஹால்ல நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டாருடா நாட்டாம. அது ஒண்ணும் இல்லப்பா, ஆபீஸ்ல வருஷம் டூர் ஃபண்ட் போட்டு போவோம்ல. இந்த வருஷம் கோவா போறோம், இவளையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. எப்படி கூட்டிட்டு போறது? 30,000 ரூபாய் செலவாகும்பா. ஏமா, இப்ப வீடு இருக்க நிலைமையில எதுக்குமா வீண் செலவு பண்ணணும்னு பாக்குற? எங்களுக்குனா வீண் செலவு, உங்க பிள்ளைக்குனா தேவையான செலவா? நான் இவனையும் தாமா சத்தம் போட்டேன். கட்டி கொடுக்கிற வயசுல ஒரு தங்கச்சி இருக்கிறாளே, அவ கல்யாணத்துக்கு பணத்தை சேர்க்கணும், நகை வாங்கணும்னு ஏதாவது அக்கறை இருக்கா இவனுக்கு? டூர் ஃபண்டுக்கு பதிலா ஏதாவது நகைச்சீட்டு போட்டுக்கலாம்ல? பா, கம்பெனில அவங்களே பணத்தை பிடிச்சிக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்பா? ஏண்டா, அதெல்லாம் வேண்டான்னு சொன்னா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாங்களா? அக்கறை வேணும்டா, அத புரிஞ்சுக்க. மாமா, உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாள்ல இவர் கோவா போக போறாரு. இவரு கூட நானும் குழந்தைய போய் தான் ஆகணும். என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் சின்ன பொண்ணுதான். நாள் முழுக்க வீட்லயே இருக்க முடியாது. புருஷன் கூட வெளியே போகணும்னு ஆசை இருக்க கூடாதா? அப்படி பார்த்தா பவித்ரா கூட உன்னோட சின்ன பொண்ணுதான். அவளை நாம எங்கேயாவது கூட்டிட்டு போனோமா? வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டு வேலை வேற செய்யறா.
அவளை பத்தி நீங்க யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? பவித்ரா கல்யாணமாக்கி போயிட்டா வெளியூர் வெளிநாடுன்னு அவன் புருஷன் கூட போவா வருவாதா? ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவரோட எங்க போயிருக்கேன்? போகலதான். உன் புருஷ சம்பாத்தியம் பெருசா இல்லையே. இருந்தா போலாம். இப்ப செய்ய வேண்டிய கடமை என்ன? ஊர் சுத்தி பார்க்கறதா? பவியோட அண்ணன் அண்ணி நீங்க. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். அப்பா, அண்ணா நீ டூர் போறதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு? என்னம்மா சம்பந்தமே இல்லைங்கிற? ஏமா 30,000 ரூபாய்னா சும்மாவாமா? உன் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு கொடுக்கலாம், சமையலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், நகை நட்டாவது வாங்கலாமேம்மா. அப்பா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் என் கல்யாணத்தோட முடிச்சு போடாதீங்க. அவங்க 2 பேரும் டூர் போகணும்னு ஆசைப்படுறாங்க, போயிட்டு வரட்டும்பா.